Hi friends, welcome back to my channel. நான் பிரவீன். நாம இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். எப்பவும் போல போன வீடியோக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் गाइस. அப்புறம் நேத்து வந்து ஃபேமிலில ஒரு டெத் ஆயிருச்சு, அதனால வீடியோ போட முடியல गाइस. ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோமே அந்த ஸ்குவாட் லீடரை பார்த்து நான் கேட்க போற கேள்விக்கு நீ ஆன்சர் பண்றியா இல்ல தேர்ட் யங் மாஸ்டர் அட்டெம்ப்ட் மர்டர் பண்ண ட்ரை பண்ணதுக்காக உன்னை நான் வந்து இங்கே சாகடிக்கிட்டுமான்னு கேட்டிருப்பான். அவளுமே நம்ம ஹீரோவை பார்த்து வாயை மூடிட்டு வந்த வேலையை பாடுறான்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோமே அவளை பார்த்து நீ வந்து ரொம்பவே ரூடா இருக்க, அது மட்டும் இல்லாம உன்னுடைய திமிரு பிடிச்ச இந்த பேச்சினால தான் இப்போ நீ இந்த இடத்துல சாகப்புறன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கடைசியா ஒரு குட் பை சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அவனோட ஸ்வாடை வச்சு ஒரு அட்டாக் பண்றான். என்னடா செத்துட்டாலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவளை அட்டாக் பண்ணிருக்க மாட்டான், அதுக்கு பதிலாக அவளோட கண்ணில் போட்டிருக்க அந்த ஒரு பேட்சை தான் கட் பண்ணிருப்பான். நம்ம ஹீரோமே அவளோட கழுத்துக்கிட்ட கத்தியை வச்சுக்கிட்டு உன்னை பார்க்கும்போது இப்போ அந்த வெறி பிடிச்ச நாய் மட்டுமே தெரியல, அதுக்கு பதிலாக நீ வந்து சாவை பார்த்து பயப்படுற ஒரு ஆடு மட்டுமே இருக்குன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவன் வந்து சைலண்டா தான் இருந்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அவளை பார்த்து நீ நினைச்சிருந்தா உன்னால இந்த ஒரு அட்டாக்ல இருந்து டாட்ச் பண்ணிருக்க முடியும், அப்படி இருக்கப்ப நீ எதுக்காக டாட்ச் பண்ணலன்னு கேட்க அதுக்கு அவளுமே நம்ம ஹீரோ பார்த்து நான் வந்து நிறைய பேட்டில் ஃபீல்டுல நிறைய பேரை சாகடிச்சிருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும், அவங்கள மட்டுமே என்னைக்காச்சும் ஒரு நாள் யாரோட கையிலேயாவது நான் சாக போறேன்னு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம நான் வந்து எனக்கு பிடிச்ச மாட்டேன் எந்த ஒரு வாழ்க்கையுமே வாழ்ந்ததில்லைன்னு சொல்லியிருப்பா. இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே பொக்குன்னு அவ மூஞ்சில ஒரு குத்த விட்டுட்டு அவளை பார்த்து நீ வந்து என்னை எதிர்த்து பேசினதுக்காகவும் ஒரு சில தப்புகளை நீ பண்ணதுக்காகவும் உன்னை வந்து நான் இப்ப மன்னிச்சு விடுறேன்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ இவளை வந்து அவன் பக்கம் கொண்டு வரதுக்காகத்தான் ஆரம்பத்துல இருந்தே அவன் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். அதனாலதான் நம்ம ஹீரோமே இவளை எதுவுமே பண்ணாம ஃப்ரீயாவுமே விட்டுருப்பான். உடனே நம்ம ஹீரோவா அந்த ஹோட்டலோட மேனேஜர் கிட்ட போயிட்டு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இந்த ஒரு காசை வச்சு டேமேஜ் ஆனா இந்த ஒரு இடத்த ரிப்பேர் பண்றதுக்கு இந்த காசு உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு கொடுத்துருப்பான். அதே சமயம் நம்ம ஹீரோமே அந்த ஸ்குவாட் லீடரை பார்த்து நான் போனதுக்கு அப்புறம் இவங்கிட்ட இருந்து அடிச்சு காசை புடுங்கினா உன்னை நான் வந்து சும்மா விட மாட்டேன்னு மிரட்டி இருப்பான். உடனே இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஸ்குவாட் லீடருமே என்ன பார்த்தா என்ன உனக்கு திருட மாட்டேன் தெரியுதான்னு கேட்டிருப்பா. அதுக்கு நம்ம பையலுமே ஆமா நீ வந்து அவங்கள விட ரொம்பவே மோசமான ஒரு பொம்பளைன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு அவளாம் பயங்கரமா காண்டாயிருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பையில கூட்டிட்டு நாம வந்து இந்த இடத்த விட்டு போலான்னு சொல்லியிருப்பான். அவங்களுமே அந்த இடத்த விட்டுமே கிளம்பி போயிருப்பாங்க. அந்த டைம் அந்த பெர்செர்க் டீமன் ஸ்குவாடோட வைஸ் கேப்டனுமே அந்த ஸ்குவாட் லீடர் கிட்ட வந்து இப்போ நீங்க ஓகேவான்னு கேட்டிருப்பான். அவளுமே அவங்கிட்ட நான் இப்போ நல்லா தான் இருக்கேன்னு சொல்லியிருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோ போறத பார்த்துட்டு அவளுமே மனசுக்குள்ளார நான் வந்து இந்த கல்ட்டில் இருக்க எல்லா யங் மாஸ்டருமே ரொம்பவுமே மோசமான ஆளுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இந்த தேர்ட் யங் மாஸ்டர் பாக்குறதுக்கு ரொம்பவுமே டிஃபரெண்டா இருக்கான்னு நினைச்சிருப்பா. அப்படியே கட் பண்ண அந்த ஃபோர்த் யங்ல இடத்தான் காட்டுறாங்க. இவனுமே இவனை சுத்தி எக்கச்சக்கமான பத்தி எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்னு வினோதமா பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் அவனுமே நம்ம ஹீரோ பத்தியுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த பெர்செர்க் டீமன் ஸ்குவாடோட லீடர் அதுக்கப்புறம் இவனை வந்து மீட் பண்ணிருப்பாங்க. அப்ப அவ என்ன சொல்லிருப்பானா நான் வந்து வாங்கிட்ட பணம் வாங்கின விஷயம் அவனுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருப்பா. அதை பத்தி தான் இவனுமே இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் யாருக்குமே தெரிய வாய்ப்பில்ல, அப்படி இருக்கப்ப இந்த ஒரு சீக்ரெட் அவனுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா கண்டிப்பா அதுக்கு காரணம் அது அந்த இன்டர்னல் என்லைட்மெண்ட் ஃபெசிலிட்டி மாஸ்டர் பார்த்த வேலையா தான் இருக்கணும். இதுக்கப்புறம் அவங்கள நினைச்சு கவலைப்படணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமே இல்லை, ஏன்னா அதுக்கப்புறம் அவங்கள யாருமே மீட் பண்ண மாட்டாங்க, அவங்கள ஒருத்தர் மீட் பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்னு அவனுமே நினைச்சு பார்த்திருப்பான். அப்பதான் அவனுமே அவனை சுத்தி வச்சிருக்க அந்த ஒரு பத்தியில இருந்து வர புகையை பயங்கரமா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வித்தியாசமா இவனுமே கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் இவனுமே அந்த செவன்த் யங்லேடியை பத்தியுமே இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா அந்த செவன்த் யங்லேடியை தான் காட்டுறாங்க. இவ இருக்க அந்த ஒரு ரூம்ல அந்த ஃபோர்த் யங்லாடு கிட்ட இருந்த அதே பத்தி தான் இந்த இடத்துலயுமே இருந்திருக்கும். இந்த பத்திக்கு பின்னாடி என்ன சீக்கிரட் இருக்குதுன்னு நம்மளுமே போக பார்க்கலாம். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அங்க போனதான் காட்டுறாங்க. நம்ம அங்க போனுமே பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் பையபுல இவளை கடத்திட்டு போனப்ப அவகிட்டயுமே அதே பர்பிள் கலர் பத்தியை கொடுத்து இதை வந்து தேர்ட் யங்லாடு தூங்குற அந்த ஒரு பெட் பக்கத்துலயுமே பத்த வைக்க சொல்லியிருப்பான். நம்ம அங்க பொண்ணுமே அழுதுகிட்டே இதை பத்தியுமே அவங்கிட்ட கேட்டிருப்பா. அதுக்கு அவனுமே அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமே இல்ல, நாங்க சொல்றத ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்யறது தான் உன்னோட வேலை, அப்படி இருக்கப்ப நாங்க கொடுக்குற அந்த ஒரு ஆன்டிடோட்டை மட்டும் நீ 3 நாளைக்கு ஒரு டைம் எடுத்துக்கலன்னா உனக்கு என்ன நடக்கணும்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு அவளையுமே மிரட்டியிருப்பான். நம்ம அங்க பொண்ணுமே இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்பதான் அந்த டைம் நம்ம ஹீரோமே அவளை கூப்பிட்டுருப்பான். உடனே அவளுமே நம்ம ஹீரோ இருக்க அந்த ஒரு இடத்துக்குமே வந்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோவும் அவளை பார்த்து கோல்டிக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சுன்னா கொண்டு வான்னு சொல்லியிருப்பா. அவளுமே சரிங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுமே கிளம்பியிருப்பான். அந்த டைம் நம்ம ஹீரோமே நம்ம அங்க பொண்ணையுமே நோட் பண்ணியிருப்பான். அவன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவுமே டயர்டாகவும் ரொம்பவுமே ஸ்ட்ரேஞ்சாகவும் நடந்துக்கிற மாட்டான் அவன் ஃபீல் பண்ணியிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே நம்ம நரிப்பையில தடவி கொடுத்துக்கிட்டே இதுக்கு முன்னாடி அந்த ஃபைட்ல நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம் அந்த ஸ்குவாட் லீடர் அந்த பவர்ஃபுல்லான அட்டாக்க பண்ணும்போது நம்ம நரிப்பையிலோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி குளோவா இருக்கும். அந்த டைம் நம்ம நரிப்பையிலோட குய் எனர்ஜியை நம்ம ஹீரோ ஷேர் பண்ண மாட்டோம் ஃபீல் பண்ணியிருப்பான். அவனுமே நம்ம நரிப்பையில பார்த்து உண்மையிலுமே நீ வந்து மத்த பீஸ்டுங்க மாட்டோம் இல்ல, உண்மையிலுமே நீ வந்து ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு பீஸ்ட் தானே இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ இருக்க அந்த ஒரு ரூமுக்கு நம்ம டாங்க பையிலுமே வந்து யங் மாஸ்டர் உங்களை பாக்கிறதுக்காக பேனல் லாக் ஹால்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லியிருப்பான். என்னடான்னு பார்த்தா அந்த ஸ்குவாட் லீடர் பேனல் லாக் ஹாலுக்கு போயிட்டு நம்ம ஹீரோவை அட்டெம்ப்ட் மர்டர் பண்ண ட்ரை பண்ணிட்டு அவளுமே சரண்டர் ஆயிருப்பா. அப்படியே கட் பண்ணா அந்த ஸ்குவாட் லீடரை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தா அந்த இடத்துல ஒரு தவளையாட்டம் கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோமே அவளை பார்த்து எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, எதுக்காக என்ன வந்து இப்படி கடுப்பாக்கிட்டு இருக்குன்னு அவளை பிடிச்சுமே திட்டிட்டு இருந்திருப்பான். உடனே அவளுமே நம்ம ஹீரோ
ஹீரோ பத்தி நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்து என்கிட்ட தேவையில்லாம இப்படி தோணு பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோமே அவளை பார்த்து உனக்கு நல்லாவே தெரியும் இந்த கல்ட்டில் இருக்க யங் மாஸ்டர் அப்புறம் யங் லேடியை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணா கண்டிப்பா உன்னோட தலையை தனியா வெட்டி எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கப்ப ஒருவேளை உனக்கு எது சாகிறதுக்கு ஆசையா இருக்குதான்னு கேட்டிருப்பான். அப்படி ஒருவேளை உனக்கு சாகணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா நீ வந்து அப்பயே என்கிட்ட சொல்லியிருந்தா உன்னை நான் வந்து அந்த இடத்துல போட்டு இருப்பேன்னு சொல்லியிருப்பான். அவளுமே அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இப்ப கூட உனக்கு டைம் இருக்குது, முடிஞ்சா என்ன சாகடிச்சுக்கோன்னு சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோமே அவளை பார்த்து இப்படி உன்னோட திமிர் பிடிச்ச இந்த ஒரு பேச்சினால தான் இந்த இடத்துல இப்படி நீ வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லியிருப்பான். அதோட நம்ம ஹீரோமே அவளை பார்த்து எதுக்காக நீ தேவையில்லாம இங்க வந்து சரண்டர் ஆனேன்னு கேட்டிருப்பான். அதுக்கு அந்த ஸ்குவாட் லீடருமே அதெல்லாம் வாங்கிட்ட சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லைன்னு சொல்ல, இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே ஒருவேளை நான் வந்து உன்னோட தலையில பயங்கரம் அடிச்சதுனால உனக்கு எதுவும் மூளையில எதுவும் குழம்பிருச்சான்னு கேட்டிருப்பான். அதை கேட்டுட்டு அவளுமே என்னோட தலையில வந்து அடிபட்டது உண்மைதான், அதுக்காக என்ன பைத்தியம்னு சொல்லாதன்னு சொல்லிட்டு அவளுமே பயங்கரமா கத்திருப்பா. மறுபடியுமே நம்ம ஹீரோ அவளை பார்த்து ஒருவேளை நீ அந்த ஃபோர்த் எங்களாடு கூட போட்ட அந்த ஒரு ப்ராமிஸை காப்பாத்துறதுக்காக தான் நீ வந்து இந்த இடத்துல சரண்டர் ராணியான்னு கேட்டிருப்பான். அதுக்கு அவளுமே சைலண்டாவே உட்கார்ந்து இருந்திருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோமே அவளை பத்தி ஏதோ உன கண்டுபிடிச்சிருப்பான். அவனுமே பயங்கரமா சிரிச்சிட்டு அங்க இருக்க அந்த ஒரு கார்டியனை கூப்பிட்டு இந்த பெர்செர்க் டீமன் ஸ்குவாடோட லீடரை உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான். நம்ம பையன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவெல்லாம் பயங்கரமா ஷாக்கா இருப்பான். அவனுமே நம்ம ஹீரோ பார்த்து ஆனா யங் மாஸ்டர் இந்த ஸ்குவாட் லீடர் வந்து டைரக்டா சரண்டர் ஆயிட்டாங்க, அது மட்டும் இல்லாம இவங்கள பத்தின எவிடன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அந்த கார்டியன் பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அவனோட பவரை லைட்டா ரிலீஸ் பண்ணிட்டு அவனை பார்த்து என்ன பார்த்தா என்ன உனக்கு முட்டாள் மட்டும் தெரியுதா, அவ பண்ண அந்த ஒரு தப்புக்கான தண்டனையை நான் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டேன், அவளோட மூஞ்ச பார்த்தாவே உனக்கு நல்லா தெரியும், அதோட மட்டும் இல்லாம நான் வந்து டீமன் லார்டோட டிசபிள், அப்படி இருக்கப்ப என்னைய யாராலுமே கொல்ல முடியாதுன்னு இவனுமே அவனை பார்த்து டெரரான ஒரு லுக்ல சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கார்டியன் பையலுமே பயந்துகிட்டு எஸ் எங்களாடு உடனே இவங்களை வந்து நாங்க ரிலீஸ் பண்ணிடுறேன்னு அவனுமே சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அந்த இடத்தை விட்டு போகும்போது அந்த ஸ்குவாட் லீடரை பார்த்து நீ வந்து ஃப்ரீயா இருந்தா நான் இருக்க அந்த ஒரு இடத்துக்கு வா, நாம வந்து சரக்கடிச்சுக்கிட்டே பேசலாம், அப்படி ஒருவேளை உனக்கு வரணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீ வந்து உன்னோட சொந்த காசை போட்டு சரக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பான். அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோட அந்த ஒரு மேன்ஷனை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம டாங்க பையிலும் நம்ம ஹீரோமே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம டாங்க பையிலுமே அவ எதுக்காக சரண்டர் ஆனான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோமே அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பயங்கரமா டேமேஜ் இருக்குது, அப்படி இருக்கப்ப கண்டிப்பா அந்த பேனல் கால்ல இருக்கவங்க அந்த இடத்துல வந்து விசாரிச்சிருப்பாங்க. ஒருவேளை இவன் மட்டும் அந்த ஃபோர்த் எங்களாடு கிட்ட லஞ்சம் வாங்கினேன்னு ஒத்துக்கிட்டு இருந்தானா கண்டிப்பா அவங்களோட ஸ்குவாட் மெம்பருமே இதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதோட அந்த ஃபோர்த் எங்களாடுக்குமே இதனால பயங்கரமா பிரச்சனை இருக்கும். அதனாலதான் இவ புத்திசாலித்தனமா இந்த பேனல் லாகால வந்து சரண்டர் ஆயிட்டான்னு இவனுமே அவன்கிட்ட சொல்லியிருப்பான். அவ என்னதான் மொத்தமா இருந்தாலுமே அவளோட சபார்டினேட்ஸுக்கு எதுவுமே ஆக கூடாதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. அதனாலதான் அவ இந்த மாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோமே நம்ம டாங்க போயிட்டு சொல்லிட்டு இருக்க. அந்த டைம்ல பார்த்து நம்ம ஹீரோட மேன்சனோட டோரை யாரா தட்டுறாங்க, யாரடான்னு பார்த்தா அந்த ஸ்குவாட் லீடர் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த ஸ்குவாட் லீடருமே அவளோட கையால நிறைய சாப்பாடுலாம் சமைச்சு கொண்டு வந்திருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டாங்க பையெல்லாம் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிருப்பான். ஆனா நம்ம ஹீரோ அந்த சாப்பாடு எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சலிப்பா பார்த்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்குவாட் லீடருமே நம்ம ஹீரோ பார்த்து எனக்கு வந்து நல்லாவே சமைக்க தெரியும், அப்படி இருக்கப்ப நீங்க எதுக்கு சாப்பிடாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருப்பா. உடனே நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பையன் பக்கத்துல போயிட்டு இவ வந்து இந்த டிமானிக்கல்ட்ல இருக்கிறதுலே ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ஒரு கிரேசியான ஆளா இருப்பான்னு பார்த்தா இவ வந்து ஒன்ன மாட்டமே நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒரு லேடியா இருப்பா போலன்னு அவனுமே நம்ம டாங்க பையிட்ட சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டாங்க பையிலுமே நானுமே அதை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் யங் மாஸ்டர், இவங்களை சமைக்க தெரியணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு அவனுமே சொல்லியிருப்பான். அப்படியே டைமுமே போக ஆரம்பிக்குது, இவங்களுமே நல்லா சரக்கடிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஸ்குவாட் லீடருமே நம்ம டாங்க பையில நோட் பண்ணிருப்பா. அவளுமே அவனை பார்த்து எதுக்காக நீ மட்டும் அங்க நின்றுட்டு இருக்கேன்னு கேட்க, இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அவனை பார்த்து நீ மட்டும் எதுக்காக நின்றுட்டு இருக்கட்டாங்க, நீ வந்து எங்க கூட பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கலையான்னு கேட்க, உடனே நம்ம டாங்க பையிலுமே நம்ம ஹீரோ பார்த்து இல்ல யங் மாஸ்டர் இந்த இடத்துல வந்து பெர்செர்க் டீமன் ஸ்குவாடோட லீடர் இருக்காங்க, அப்படி இருக்கப்ப ஒருவேளை அவங்க வந்து உங்க உயிருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆபத்து ஏற்படுத்தினாங்கன்னா அவங்கள தடுக்கிறதுக்காகத்தான் நான் வந்து இங்க நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பான். நம்ம டாங்க பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த லேடியெல்லாம் பயங்கரமா கண்டா இருப்பான். அப்பதான் அவளுமே நம்ம டாங்க பையில பார்த்து உன்னால என்ன தடுக்க முடியுமான்னு கேட்டிருப்பான். அதுக்கு நம்ம டாங்க பையிலுமே நீ இருக்க இந்த ஒரு நிலைமையில கண்டிப்பா என்னால உன்னை தோக்கடிக்க முடியும்னு அவனுமே சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு அவ பயங்கரமா கண்டா இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அவளை பார்த்து நீங்க வந்து இந்த இடத்துக்கு வருவீன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருப்பான். அதோட நீங்க வந்து இந்த இடத்துல இருக்கீங்கன்னு அந்த ஃபோர்த் எங்களாடுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இதனால உங்களுக்கு பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவளுமே நான் வந்து இதை நினைச்சு கவலைப்படணும்னு எந்த ஒரு அவசியமே இல்ல, ஆனா நீங்க தான் இப்போ ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு நிலைமையில இருக்கீங்கன்னு அவளுமே சொல்லியிருப்பா. இதை கேட்டுட்டு நம்ம பசங்களுமே பயங்கரமா ஷாக்கா இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோமே அவகிட்ட நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்டிருப்பான். அதுக்கு அந்த ஸ்குவாட் லீடருமே அந்த ஃபோர்த் எங்களாடுக்கு கீழே எக்கச்சக்கமான பேர் ஸ்பையா இருக்காங்க, அதோட மட்டும் இல்லாம நிறைய பேத்துக்கு அவன் பணத்தை கொடுத்து எக்கச்சக்கமான வேலையை பண்ணிட்டு இருக்கான்னு அந்த லீடருமே அவங்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்படியே கட் பண்ண அந்த ஃபோர்த் எங்களாடு இருக்க அந்த ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த டாக்டர் பேலுமே அவங்கிட்ட மாஸ்டர் நான் வேணும்னாலும் ட்ரூ டிமானிக் ஸ்குவாட் லீடரை கூப்பிட்டுமான்னு கேட்டிருப்பான். இவன் சொன்னது கேட்டுட்டு அந்த ஃபோர்த் எங்களாடுமே இல்ல அதுக்கு எந்த ஒரு அவசியமே இல்ல, அந்த பெர்செர்க் டீமன் ஸ்குவாடோட லீடராலேயே அவனை சமாளிக்க முடியலங்கிறப்ப இவன் போனாலுமே அந்த ஸ்குவாட் லீடருக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இவனுக்குமே நடக்கும்னு அவனுமே சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த டாக்டர் பேலுமே அவங்கிட்ட அந்த தேர்ட் எங்களாடு வந்து அந்த பெர்செர்க் டீமன் ஸ்குவாடோட லீடரை ரிலீஸ் பண்ணிட்டான்னு சொல்லியிருப்பான். இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபோர்த் எங்களாடுமே அவ வந்து
எனக்கு துரோகம் பண்ணிட்டா, இருந்தாலுமே அவளை பத்தி இப்ப கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமே இல்ல. அதோட அந்த அங்க பொண்ணுகிட்ட நம்ம கொடுத்த அந்த ஒரு பாய்சனஸ் பத்தியோட நிலைமை என்னன்னு கேட்டிருப்பான். அதுக்கு அந்த டாக்டர் பையிலுமே அந்த பத்தியை கொடுத்து இப்ப 2 நாள் ஆச்சு, இருந்துமே அவ வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நமக்கு கொடுக்கலன்னு சொல்லியிருப்பான். இவன் சொன்னது கேட்டுட்டு அந்த ஃபோர்த் எங்களாடு பையிலுமே ஒரு ஜாடிக்குள்ள இருந்து ஒரு பூச்சை வெளியே எடுத்து உண்மையிலுமே அவ வந்து ஒரு நேர்மையான மேடுதான்னு சொல்லிட்டு அவனுமே அந்த பூச்சை ஒரு நசுக்கிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறான். அப்படியே கற்பனா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே அந்த நட்ட நடு ராத்திரில பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம டாங்கு பையில அந்த ஸ்குவாட் லீடருமே மலையோட உச்சில இருந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஸ்குவாட் லீடருமே நம்ம டாங்கு பையில பார்த்து இவர் வந்து எப்பயுமே இப்படிதான் இருப்பாரான்னு கேட்டிருப்பா. அந்த ஸ்குவாட் லீடர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டாங்கு பையிலுமே உனக்கு வந்து நான் கடைசியா ஒரு வார்னிங் தரேன், இதுக்கப்புறம் தேவையில்லாம யங் மாஸ்டருக்கு நீ ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்காதுன்னு சொல்லியிருப்பான். நம்ம டாங்கு பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த லீடர் எல்லாம் பயங்கரமா காண்டா இருப்பா. அவளுமே அவனை பார்த்து நான் ஒன்னும் அவரை எதுவுமே பண்ண போறதுல, அவரு வந்து மத்த எல்லார விடமே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்காரு, அதனால தான் கேட்டேன்னு சொல்ல அப்பதான் நம்ம டாங்கு பையிலுமே சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்காரு, இருந்தாலுமே அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தைனா அது ஒண்ணுதான், இந்த முரீம் வேர்ல்டை விட ஆபத்தான ஒண்ணு வேற எதுவுமே இல்ல, அதனால நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் காட்டா மட்டும்தான் நம்மளால இந்த ஒரு வேர்ல்டுல சர்வே பண்ண முடியும்னு அவர் சொன்னாருன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த ஸ்குவாட் லீடருமே உங்களோட வீக்னஸை காட்டினா அது வந்து உங்களுக்கு தான் ஆபத்தா முடியும், அப்படி இருக்கப்ப எதுக்காக அவர் அப்படி சொன்னார்னு கேட்க நம்ம டாங்கு பையிலுமே அவர் வந்து என்னதான் அலாட்டா இருந்தாலுமே ஒரு சில நேரங்கள்ல அவர் வந்து ரொம்பவே பதட்டமா இருப்பாருன்னு சொல்லியிருப்பான். அதோட மட்டும் இல்லாம அவர் வந்து நேர்மையாவும் ஃப்ரீடமாவும் தான் வாழணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக அவரை வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி, எதையும் கண்டுக்காம அவர் வந்து அவரோட ஃப்ரீடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதா அவர் வந்து சொன்னாருன்னு சொல்லியிருப்பான். இவன் சொல்றதுல ரொம்பவுமே ஆர்வத்தோட அந்த ஸ்குவாட் லீடருமே கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் அவங்களுமே நம்ம டாங்க பையில பார்த்து என்னதான் இருந்தாலும் அவன் வந்து நம்மளை விட வயசு கம்மி தான், அப்படி இருக்கப்ப இந்த வயசுல இவன் இப்படி யோசிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல இவ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டாங்க பையிலுமே பயங்கர காண்டுல அவருக்கு என்னதான் வயசு கம்மியாக இருந்தாலும் அவரோட புரிதல் வந்து ரொம்பவுமே அதிகமா இருக்குதுன்னு அந்த ஸ்குவாட் லீடரை பார்த்துமே சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க அந்த ஒரு இடத்துக்கு நம்ம டாங்க பையில அந்த ஸ்குவாட் லீடருமே வராங்க. அப்பதான் நம்ம ஹீரோமே அந்த ஸ்குவாட் லீடரை பார்த்து நீங்க இன்னும் இங்க தான் இருக்கீங்களா, ஒருவேளை உங்களுக்கு ஹேங் ஓவரை குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டிருப்பான். இதை கேட்டுட்டு அந்த லேடியுமே ஹேங் ஓவரா, அது என்ன புது விதமான சரக்கான்னு கேட்க நம்ம ஹீரோமே அந்த ஸ்குவாட் லீடரை பார்த்து அது ஒண்ணு சரக்கு கிரக்கலாம் கிடையாது, அது வந்து ஹேங் பொண்ணு பண்ற ஹேங் ஓவர் சூப்பு, அதை குடிச்சேன்னா உங்களோட போதை எல்லாமே தெரிஞ்சிரும்னு சொல்லியிருப்பான். அதோட இவங்களுமே அந்த ஒரு மேன்ஷனுக்குமே வந்திருப்பாங்க. அந்த டைம் நம்ம ஹீரோ ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். என்னடான்னு பார்த்தா நம்ம அங்க பொண்ணு தரையில படுத்துக்கிட்டு பயங்கரமா வலியில துடிச்சுக்கிட்டு கிடந்திருப்பா. உடனே நம்ம ஹீரோமே வேகமா போயிட்டு அவளை தூக்கி அவளோட கண்ணத்துல தட்டிக்கிட்டு அங்குவா உனக்கு ஏனாச்சு எந்திரின்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம அங்க பொண்ணுமே யங் மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா, என்னோட வயிறு வந்து ரொம்பவே வலிக்குதுன்னு சொல்ல இவ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோமே அவளோட நாடியை பிடிச்சி செக் பண்ணி பாக்குறான். அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப தான் நம்ம அங்க பொண்ணோட வயிற்றுக்குள்ள ஏதோ ஒண்ணு உயிரோட இருக்குது, அதனாலதான் இவளுக்கு பயங்கரமா வலி ஏற்படுதுன்னு இவனுமே சொல்லிட்டு நம்ம அங்க பொண்ணை தூக்கிக்கிட்டு அவளோட ரூமுக்குமே போறான். அப்படியே கட் பண்ணா நம்ம டீமன் லார்டு இருக்க அந்த ஒரு பேலஸை தான் காட்டுறாங்க. நம்ம டீமன் லார்டுமே அந்த கார்டியன் பையில பார்த்து மேரா ஃபெஸ்டிவலுக்கான எல்லா ஏற்பாடுமே முடிஞ்சிருச்சான்னு கேட்டிருப்பாரு. அந்த கார்டியன் பையிலுமே எல்லா ஏற்பாடுகளுமே முடிஞ்சிருச்சு மாஸ்டர்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டுட்டு அவருமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து நீ எது சரக்கு அடிக்கிறியான்னு கேட்க அதுக்கு அவனுமே அது வந்து எனக்கு கிடைச்ச ஹானர்னு சொல்ல உடனே நம்ம டீமன் லார்டுமே ஒரு கப்பில் கொஞ்சம் சரக்க ஊத்தி அவரோட பவரை யூஸ் பண்ணி அவனோட கையில கொண்டு போய் கொடுக்குறாரு. அவருமே இந்த ஒரு ஒயின் வந்து 550 வருஷம் பழமையானது, இது ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. உடனே அவனுமே ரொம்பவே நன்றி டீமன் லார்டுன்னு சொல்ல அப்பதான் நம்ம டீமன் லார்டுமே அவனை பார்த்து தேடி எங்களோட பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டிருப்பாரு. இவர் சொன்னதை கேட்டுட்டு உடனே அவனுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த பெர்சர்க் டீமன் ஸ்குவாடோட லீடர் கூட அவர் ஃபைட் பண்ணாரு, அதுக்கப்புறம் அவரை பத்தின டீடைல்ஸ் எதுவுமே எனக்கு தெரியலன்னு சொல்லியிருப்பான். அப்போதான் நம்ம டீமன் லார்டுமே அவனை பார்த்து நான் வந்து அவன் என்ன பண்ணான்னு உங்ககிட்ட கேட்கல, அவனுடைய சேஞ்சஸை பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த பைபிளையுமே திருன்னு முடிச்சிட்டு அதை பத்தி எனக்கு சரியா தெரியல டீமன் லார்டுன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம டீமன் லார்டுமே யோசிச்சு பார்க்கறாரு அந்த நரி எதுக்காக அந்த தேடி எங்களோட சூஸ் பண்ணுச்சு, ஒருவேளை இது காலத்தோட கட்டாயமா என்னன்னு தெரியல, அந்த மூங்கில் காட்டை உருவாக்குனவரோட கற்பனையில தோன்றினா மத்த மிருகங்கள் மாதிரி இது கிடையாது, அந்த நரி வந்து அதோட லைஃப் அண்ட் டெத் சர்க்கிள திரும்ப மறுசுழற்சி பண்ற ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கிரியேச்சர் தான் இது. அந்த நரி அதோட வயசான தோற்றத்தை கைவிட்டுட்டு மறுபடியும் ஒரு குட்டி நரியா மாறதுக்காக அந்த காட்டில இருக்க ஒரு சில பீஸ்டுங்க அப்புறம் ஸ்பிரிச்சுவல் மூங்கில்களோட லைஃப் எனர்ஜி வந்து இதை அப்சர்வ் பண்ணுது. அதனாலதான் இந்த ஒரு நரிய இந்த உலகத்துல இருக்கிறதுலே ரொம்பவுமே கொடூரமான ஒரு உயிரினம்னு எல்லாரும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நரியை பத்தி புராண கதைகளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நரி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்க லைஃப் எனர்ஜிலாம் ஃபுல்லா அப்சர்வ் பண்றதுனால அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு போர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு புராண கதைகள்ல நிறையவே சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த ஒரு பீஸ்ட இந்த பூமியோட ஒரு பெரிய டிசாஸ்டர்னு சொல்றாங்கன்னு நம்ம டீமன் லார்டுமே மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ இருக்க அந்த ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு அவனோட பவுலர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதோட எனர்ஜி வந்து நம்ம ஆங்க பொண்ணோட உடம்புக்குள்ள அனுப்பிக்கிட்டு இருக்கான். இதனால அவளோட ஹீலிங் எபிலிட்டி ரொம்பவுமே அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பூச்சியுமே ஒரு விஷ பூச்சா தான் இருக்கணும். இப்போதைக்கு அதால இவளுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே இல்ல. அதனால அந்த பூச்சால ஏதாச்சும் பெரிய பிரச்சனை ஏற்படுறதுக்கு முன்னாடி அதை எப்படியாச்சும் வெளியே எடுத்தே ஆகணும்னு இவனுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப தான் நம்ம ஹீரோமே அந்த ஆங்க பொண்ணை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அங்க பொண்ணு வந்து ரொம்பவே கோபமா இருந்திருப்பா. அதுக்கு காரணம் இந்த பூச்சி தான். அது மட்டும் இல்லாம இந்த பூச்சினால ஒருத்தரோட மைண்டை கூட கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறத நம்ம ஹீரோமே கண்டுபிடிச்சிடறான். அப்பதான் நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அந்த ஒரு பொங்குலஸ் டெக்னிக்னால நம்ம அங்க பொண்ணோட வாய் மூக்குல இருந்தெல்லாம் ரத்தமா வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல நம்ம அங்க பொண்ணுமே அவளோட வாயில இருந்து ரத்தம் வந்தியா எடுக்க அந்த ஒரு ரத்தத்தோட சேர்ந்து அந்த ஒரு பூச்சியுமே வெளியே வந்துருது. அந்த டைம் தான் நம்ம ஹீரோமே அந்த ஒரு பூச்சியுமே நோட் பண்றான். இது வந்து ஸ்லோ கொரஷன் பாய்சன் இன்செக்ட். என்ன வந்து காயப்படுத்துறதுக்காக இவளை வந்து ஒரு அடிமையா யூஸ் பண்ண பார்த்திருக்காங்கன்னு அவனுமே பயங்கர காடுல. அவங்க யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு நம்ம ஹீரோமே பயங்கர கோவத்துல யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம ஹீரோக்குமே ஒரு யோசனை வருது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அந்த ஃபோர்த் எங்களோட தான் இருக்கணும்னு இவனுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கப்பதான் அந்த பக்கம் நம்ம அங்க போய் அந்த ஸ்குவாட் லீடரை பார்த்து அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, நம்ம அங்க போன அந்த ஃபோர்த் எங்களோட ஸ்பைன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்க அதுக்கு அவளுமே அதை பத்தில எனக்கு தெரியாது. இந்த ஒரு பத்திய வந்து அந்த ஃபோர்த் எங்களோட இடத்துல நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன். கண்டிப்பா இதுக்கு காரணம் அந்த ஃபோர்த் எங்களோட தான் இருக்கணும்னு அவளுமே சொல்ல இதை கேட்டுட்டு நம்ம டாங்க போயிலுமே எதுக்காக அவரு இந்த பாய்சன் பத்திய வச்சு அவரோட பிரதர்ஸையே அவர் சாகடிக்கணும்னு கேட்க இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஸ்குவாட் லீடருமே இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான் இருக்குது. அது வந்து இந்த கல்ட்டோட அடுத்த சக்சஸர் யாருன்னு சூஸ் பண்றதா தான் இருக்கணும். ஒருவேளை இந்த ஃபோர்த் எங்களாடு மட்டும் எல்லா கேண்டிடேட்டையுமே சாகடிச்சிட்டாங்கன்னா கடைசியில வேற வழியே இல்லாம இவனை தான் அடுத்த லீடராகவே சூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இவன் இப்படி எல்லாம் பண்றானோன்னு எனக்கு தோணுதுன்னு அவங்களுமே சொல்லியிருப்பாங்க. அப்படியே கட் பண்ண அந்த ஃபோர்த் எங்களாட தான் காட்டுறாங்க. அந்த ஃபோர்த் எங்களாடுமே அந்த டாக்டர் பையில பத்தி உனக்கு அந்த தேர்ட் எங்களாடு என்ன பண்ணுவானோன்னு நினைச்சு கவலையா இருக்குதான்னு கேட்க அதுக்கு அவனுமே ஆமா மாஸ்டர்னு சொல்ல அப்பதான் அந்த ஃபோர்த் எங்களாடுமே அவனை பார்த்து நீ ஒண்ணு கவலைப்படாத, அடுத்த அந்த ஷியர் அங்க என்ன பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் ஏற்கனவே முன்கூட்டி எல்லா விஷயமே பண்ணி வச்சுட்டேன். நாம இருக்க இந்த ஒரு இடத்த சுத்தி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அதனால அவனால உள்ள கூட வர முடியாதுன்னு இவனுமே சொல்லிட்டு இருக்கப்பதான் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஆக ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம பையன் அந்த மேன்சனோட என்ட்ரன்ஸையும் நொறுக்கி தள்ளிட்டு நம்ம ஹீரோ கெத்தான் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோவுமே பயங்கர லவுடா டே ஹேங் ஈமோன் நாயே ஏன்டா ஒரு பூச்சி மட்டும் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க வெளியே வாடான்னு கத்திருப்பான். அந்த ஒரு சத்தத்தை கேட்டுட்டு அந்த ஃபோர்த் எங்களாடுமே வெளியே வந்திருப்பான். அவனுமே நம்ம ஹீரோவை பார்த்து இந்த டிமானி கல்ட்டில் இருக்க ஒவ்வொரு யங் மாஸ்டருமே நேர்மையாவும் கருணையாவும் இருக்கணும், ஆனா அவங்கள பார்த்தா அப்படிலாம் ஒண்ணு தெரியலன்னு நம்ம ஹீரோவை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன்னு கேட்க இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு கடுப்பான நம்ம ஹீரோமே அவனோட கையில வந்து அவனோட டிமானிக் எனர்ஜி ரிலீஸ் பண்ண இதை பார்த்துட்டு அந்த ஃபோர்த் எங்களாடெல்லாம் ஒரு நிமிஷம் ஆளு மறந்து போயிடுறான். அவன் ஷாக்ல இருக்க அந்த ஒரு கேப்ல நம்ம ஹீரோவும் பயங்கர ஸ்பீடா வந்து அவனோட மூஞ்சிலே ஒரு பஞ்ச பண்ண அந்த ஃபோர்த் எங்களாடுமே அந்த ஒரு அடியை வாங்கிட்டு 2-3 ஸ்டெப் பேக்ல போயிடுறான். அந்த பயபுலையுமே அவனோட வாயிலிருந்து வர அந்த ஒரு ரத்தத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நீ வந்து குய் பிளாக்கேஜ் ஏற்பட்டு ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவுமே சேஞ்ச் ஆயிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்பனா அந்த ரூமர் எல்லாமே போய் தான் போல, நீ வந்து இன்னுமே மோசமான ஒரு ஆளா தான் இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு அவனுமே செர்பென்ட் கிங் டிமானிக் ஆர்ட்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றான். இந்த ஒரு டெக்னிக் மூலமா அவனை சுத்தி ஒரு ப்ளூ கலர் ஒரு பாம்போட ப்ரொஜெக்ஷன் தெரியுது. நம்ம ஹீரோமே அப்ப இதுதான் அந்த ஜியோக்ஸா ஃபேமிலியோட டிமானிக் ஆர்ட்டான்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்க பார்த்தா அந்த ஃபோர்த் எங்களாடு சும்மா பாம்பு மாட்டம் மின்னல் வகத்துல நம்ம ஹீரோ பக்கத்துலயுமே வந்துடுறான். அவனுமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆனா நம்ம ஹீரோ அவன் பண்ற எல்லா அட்டாக்ல இருந்துமே சும்மா அசால்ட்டா தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஃபோர்த் எங்களாடெல்லாம் ஒரு நிமிஷம் ஆளு மிரண்டு போயிடுறான். அப்பதான் அவனுமே அட்டாக் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நீ என்ன மாதிரியான ஸ்பீடு டெக்னிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க, என்னோட ஸ்பீடை விட உன்னோட ஸ்பீடு ரொம்பவுமே அதிகமா இருக்குதுன்னு அவனுமே சொல்லிக்கிட்டே அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நம்ம ஹீரோ சும்மா அசால்ட்டா பின்னாடி கையை கட்டிட்டு அவன் பண்ற எல்லா அட்டாக்ல இருந்து ரொம்பவுமே சுலபமா டார்ஜ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த ஃபோர்த் எங்களாடுமே பயங்கர காடுல நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்ண வர அந்த ஒரு அட்டாக்கை நம்ம ஹீரோ அசால்ட்டா பிளாக் பண்ணி அவனோட கையுமே பிடிச்சிடறான். அந்த டைம்னு பார்த்து அந்த ஃபோர்த் எங்களாடு பயபோல அந்த சூனியகாரி மட்டுமே இவனும் அவனோட கையில இருக்க நகத்தெல்லாம் பெருசா மாத்தி நம்ம ஹீரோவோட வயிற்றிலேயே இறக்கிறான். இதே மாதிரியான சேம் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் அந்த சூனியகாரியுமே போன லைஃப்ல நம்ம ஹீரோவை போட்டு தள்ளியிருப்பா. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கவனம் செதறனா அந்த ஒரு கேப்ல இந்த ஃபோர்த் எங்களாடுமே நம்ம ஹீரோவை அடிச்சு தெறிக்க விட்டுருப்பான். அந்த ஒரு ஃபோர்ஸ்ல நம்ம ஹீரோமே அங்க இருந்த செவரிவெல்லாம் உடச்சிக்கிட்டு அதுக்குள்ளாரையுமே மாட்டிக்கிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஃபோர்த் எங்களாடுமே ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்க அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோமே அவனோட டிமானிக் எனர்ஜியை ரிலீஸ் பண்றான். இந்த ஒரு ஃபோர்ஸுக்கு அவன் மேல விழுந்த அந்த செவரிகள்லாம் அங்கிட்டு இங்கிட்டு பறந்து போக ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த ஃபோர்த் எங்களாடுமே காட்டுறாங்க அவன் வந்து நம்ம ஹீரோட அந்த ஒரு பவரை பார்த்துட்டு ஆளு வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்கான். அந்த டைம் நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணா அவனோட டிமானிக் எனர்ஜியோட ஷாக் வேக்கு அந்த ஃபோர்த் எங்களாடு கூட நின்றுட்டு இருந்தா எல்லா வாரியர்ஸோட வாயிலிருந்து சும்மா ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம ஹீரோட அந்த டிமானிக் எனர்ஜி பார்த்துட்டு அந்த ஃபோர்த் எங்களாடுல ஒரு நிமிஷம் பயத்துல நின்றுட்டு இருக்கான். இவனுமே மனசுக்குள்ளார அந்த தேர்ட் எங்களாடு என்ன மாதிரியான டிமானிக் டெக்னிக் தான் யூஸ் பண்றான்னு தெரியல. ஆனா அவங்கிட்ட இருந்து வர அந்த ஒரு பயங்கரமான சென்ஸை பார்க்கும்போது இந்த கல்ட்டோட 9 கிரேட் டிமானிக் எல்டர் அளவுக்கு இவனோட பவர் இருக்குதுன்னு அவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதே சேம் டைம் நம்ம ஹீரோமே அவனோட டிமானிக் எனர்ஜி அவனோட ஸ்வாட்ல கேதர் பண்ணிக்கிட்டு அந்த ஃபோர்த் எங்களாடா போட்டு தடுறதுக்காக நம்ம ஹீரோ அவன் பக்கத்துலயுமே வந்துடுறான். அந்த டைம்னு பார்த்து எங்கேயோ இருந்து ஒரு ஸ்வாடு இவங்க 2 பேத்துக்கு நடுவுல வந்து குத்துது. அந்த டைம்னு நம்ம ஹீரோமே அவன் அட்டாக் பண்ண வந்ததை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டுமே லைட்டா டார்ச் பண்ணிடுறான். அப்பதான் அந்த இடத்துல எக்கச்சக்கமான பேரு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ இருக்க அந்த ஒரு இடத்துக்குமே என்டர் ஆகுறாங்க. இவனுங்களை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் சரி அந்த ஃபோர்த் எங்களாடுமே சரி பயங்கரமா ஷாக் ஆயிருப்பானுங்க. அப்பதான் அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் அப்பதான் அவனுமே அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் வந்து
பேனல் லாகால இருக்க பிளாக் ஸ்குவாடை சேர்ந்த 7வது கார்டியன்னு சொல்லியிருப்பான். அவனுமே நம்ம ஹீரோ பார்த்து நீங்க வந்து இங்க கூட பேனல் லாகாலுக்கு வரணும்னு சொல்லியிருப்பான். அதோட இந்த ஒரு எபிசோடுமே முடியுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எப்பயும் போல யாராச்சும் வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலயுமே அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.